தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னால கரூரில் நடந்த, அதுவும் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவாக மாணவர்களை மாணவ மாணவிகள் அப்படின்னு நம்ம ஒரு நடைமுறை சொல்லுக்கு வேணா அப்படி சொல்லலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் ஆசிரியர்களுக்குள்ள எப்படி பேசிக்குவாங்கன்னா, பிள்ளைகள் அப்படின்னு தான் பேசிக்குவாங்க. உங்கள் வகுப்பு பிள்ளைகள் அப்படின்னு தான் பேசுவாங்க தவிர உங்கள் வகுப்பு மாணவ மாணவிகள் அப்படின்னு பேச மாட்டாங்க. உள்ளார்ந்து மனப்பூர்வமாக பேசக்கூடிய வார்த்தை மாணவ மாணவிகளை பிள்ளைகள் அப்படின்னு தான் ஆசிரியர்கள் அழைப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களின் முன்னிலையில் நடந்த பிரச்சனை தான் இன்றைய காணொலியில். இது சரியான போக்குதானா, இந்த போக்குக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கரூரில் சின்னாண்டாங்கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஊராட்சி ஒன்றிய பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக புவனா, இடைநிலை ஆசிரியராக கலைமதி அப்படிங்கிறவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள். பொதுவாகவே தலைமை ஆசிரியர் அப்படின்னா அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதனால ஆசிரியர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியரை பிடிக்காது, மாணவர்களுக்கு ஆசிரியரை பிடிக்காது, ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியரை பிடிக்காது. இது ஒரு 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 சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தான் அந்த சுழற்சியில தான் ஒவ்வொரு நிர்வாகமுமே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படித்தான் இந்த கலைமதி அப்படிங்கிற இடைநிலை ஆசிரியர் சரியாக பள்ளிக்கு வர்றதில்லை, வந்தாலும் தாமதமாக வர்றது. அப்படியே தாமதமாக வந்தாலும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றதில்லை. எப்படியோ காலையில் வந்தோம், சாயங்காலம் முடிச்சு வீட்டுக்கு போயிடணும். 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் முந்தியாவது கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குவாங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் கையெழுத்து கூட போட வேணாம், கை நாட்டு கூட வைக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும் சம்பளம். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இவங்க ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறத வட்டார கல்வி அதிகாரி கிட்ட புவனா அந்த தலைமை ஆசிரியர் புகார் பண்றாங்க கலைமதியை. அப்ப வட்டார கல்வி அதிகாரி இது சம்பந்தமான ஒரு விசாரணை நடத்துறாரு. ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் வர்றது இல்லையாமே, ஒழுங்கா பள்ளிக்கு தாமதமா வர்றீங்களா, ஒழுங்கா பாடம் எடுக்கிறது இல்லையா, பள்ளிக்கூடத்தில் எப்படி பிள்ளைங்க படிப்பாங்கன்ற அவர் கண்டிப்பா இந்த செயல் நடந்ததுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கண்டிப்பாக அவர் கண்டிச்சு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அப்ப அந்த கோபத்துல வர்றாங்க. இப்ப வட்டார கல்வி அதிகாரி அப்படியாமா சொல்லுவோமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துட்டு அந்த கலைமதி கூட்டியமா ஒழுங்கா வேலை பாருமா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த அம்மாவுக்கு கோபம் வந்திருக்காது, இவங்க போய் இந்த சம்பவத்துல இறங்கி இருக்க மாட்டாங்க. சம்பவம்னா அது என்ன அப்படின்னா நீங்க எல்லா காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த தலைமை ஆசிரியர் அவருடைய வகுப்பறையில உட்காந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தர உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கலைமதிங்கிற இடைநிலை ஆசிரியர் வேகமா அந்த மேஜைக்கு முன்னால் அப்படி குனிற மாதிரி குனிஞ்சு ஏதோ உன கோவமா பேசிட்டு பட்டுன்னு ஒரு அறை அரைஞ்சிட்டு திரும்ப அந்த மேஜையை சுற்றி அந்த அம்மா முடியை பிடிச்சி இழுத்து தரத்தரன்னு இழுத்து 4 சுற்றி 4 அறை விட்டு கீழே தள்ளி விடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கனக்குள்ள சின்ன சின்ன பிள்ளைய மிஞ்சி போனால் 6 வயசு 7 வயசு 8 வயசுக்கு தாண்டதுக்கெல்லாம் அங்கனக்குள்ள வேலை இல்லை, 6-7 வயசுல உள்ள பையங்க தான் நிற்கிறான். இந்த பசங்க தன்னை டீச்சரை அடிக்கிறாங்க, தலைமை ஆசிரியர் அடிக்கிறாங்க அப்படின்னோடையும் அந்த அடிக்கிற டீச்சரை போய் இவன் அடிக்கிறான். யாரு? மாணவர் போய் அடிக்கிறான். அடிச்சுட்டு விலைக்கு விட முற்படுறான். ஆனா அந்த அம்மாவுடைய ஆக்ரோஷம் அப்படி இல்லை, பயங்கரமா இருக்கு. ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் அடிக்கக்கூடிய அளவிற்கு இன்று பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகங்கள் மனிதவள மேம்பாடு அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அதுவும் ஆசிரியர்களிடத்துல எந்த அளவிற்கு இந்த மனிதவள மேம்பாடு வளர்ந்திருக்குதுன்னு பாருங்க. அப்ப அடிக்கும் போது அந்த அடி வாங்குற அந்த தலைமை ஆசிரியர் ரொம்ப மென்மையா கையாளுறாங்க. அந்த காணொலியில பார்த்தா தெரியும், ரொம்ப மென்மையா கையாளுறாங்க. எதிர்த்து அடிக்கல, அவங்க தன்னை தற்காத்துக்க தான் பாக்குறாங்களே தவிர எதிர்த்து அடிக்க கூட அவங்க முற்படல. எதிர்த்து அடிக்க முற்படலைங்கிறத விட இந்த சேலை விளையிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு தலைமை ஆசிரியர், நம்ம சேலையெல்லாம் அவுக்கப்பட்ட நிலையில அந்த இடத்துல நின்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் பிள்ளைங்களுக்கு மத்தியில அப்படிங்கிறதுல அவங்க கவனம் பூரா அந்த சேலையை பிடிச்சிக்கிறதுலே தான் இருக்குது. ஒருவேளை அதுக்கு அவங்க கவலைப்படாம ஏறி அடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள 4 அறை விட்டு இருந்திருக்கலாம், கீழே விழுகிற நிலைக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனால் தன் மானத்தை காப்பாத்திக்கணும்னு அந்த தலைமை ஆசிரியர் தன் சேலையிலே கவனமா இருக்கிறது அந்த காணொலியில பார்த்தா தெரியுது. அதுவும் அந்த மாணவர்களுடைய அந்த போக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, இது சொல்லி நடக்கல, திட்டமிட்டு நடக்கல, இல்ல ஒரு 2 நிமிஷம் வாக்குவாதம் நடந்து அது சண்டையா முற்று பெறுதுன்னா அந்த மாணவர் சுதாரிக்கலாம். அந்த அடிக்கிற டீச்சரை போய் இவன் போய் அடிக்கிறான், அது இயல்புன்னு வைங்க. ஆனா இது எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. ஆனா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பையன் எவ்வளவு தூரத்திற்கு புத்திசாலியா இருக்கான் பாருங்க.
அந்த 2-3 செகண்ட்ல இந்த காட்சிகள் மாறுது. இந்த தலைமை ஆசிரியரை போய் இந்த கலைமதிங்கிற டீச்சர் அடிக்கிறாங்கன்னே அந்த கலைமதி டீச்சர் அந்த பசங்க போய் அடிக்கிறான் அடுத்த 2 செகண்ட்லனா பிள்ளைகளும் மாணவர்களும் எவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கான் பாருங்க. இந்த இந்த நம்ம படித்த காலங்களெல்லாம் அப்படி நடந்தா ஒரு வேளை வகுப்பறை விட்டு நம்ம வெளியே ஓடி போயிருக்கோம். இன்னைக்குள்ள பிள்ளைகள் ஒரு 2-3 வினாடியில் நடக்கக்கூடிய அந்த அந்த சம்பவத்தை கூட டக்குன்னு புரிந்துணர்ந்து அந்த அந்த கலைமதிங்கிற ஆசிரியர் அடிக்கிறான்னா அவன் எந்த அளவிற்கு அவன் விழிப்புணர்வோடு இருக்கான்றத அந்த இது காட்டுது நமக்கு. இதுல முக்கியமான விஷயம், இந்த காட்சிகள் எல்லாம் வந்து சிசிடிவியில் பதிவாக தான் வெளியே வந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வினா, பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல சிசிடிவி வேலை செய்யாது, நல்லா வேலை செஞ்சிருக்கு, அது உண்மையை பாராட்டக்கூடியது. ஆனா நமக்கு என்ன இதுல ஒரு சந்தேகம் வருதுன்னா, எப்படி அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியேறுச்சு? பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒரு அரசு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட வகுப்பறையை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில் பதிவான அந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளிவந்துச்சு, எப்படி சமூக வலைதளங்களுக்கு வந்துச்சு? வந்தது சரிதான், அதுல மாற்று கருத்து இல்லை, வந்தது சரிதான். அதனாலதான் இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேச முடியுது. இந்த காட்சியை வந்து பார்க்காம நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லா இருந்திருக்காது, சரியா வந்திருக்காது, புரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த காட்சிகள் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பலவாறு காணப்பட்டது. அது வந்ததுங்கிறது சரிதான், ஆனால் எப்படி வெளியானது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தலைமை ஆசிரியர் டீச்சர் அடிக்கிறாங்க, இதை சாதாரணமாக விட்டாச்சு அப்படின்னா இந்த டீச்சர் தலைமை ஆசிரியர் அடிச்சாங்க, நாளைக்கு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஇஓ அடிப்பாங்க, அந்த ஏஇஓ என்ன பண்ணுவாருன்னா சிஇஓ அடிப்பார், அந்த சிஇஓ என்ன பண்ணுவாருன்னா அமைச்சர் அடிப்பார். இதுதானே நடக்கும். இது ஆரம்பத்தில் இந்த நிலையை சரி செய்யலைன்னா இதுதான் நடக்கும். கடைசியில் அப்படியே ஒன்னொன்னா போய் மினிஸ்டர் வரைக்கும் வரும். அப்ப இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னா உடனே வந்து அவங்களுக்கு மெமோ கொடுத்தோம், அவங்கள வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கிறோம், இதுவெல்லாம் சரியான தீர்வு அல்ல. இது மாணவர்களுக்கு முன்னால் நடந்தது. இன்னைக்கு என்ன சொல்றாரு டிஓ விசாரணையில, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர், மாவட்ட கல்வி அதிகாரி என்ன சொல்றாரு, அந்த கலைமதிங்கிற இடைநிலை ஆசிரியருக்கு மனநிலை சரியில்லை, அவர் மனநிலை சரியில்லாதவங்கிறார். வேண்டாம், மனநிலை சரியில்லாத ஒரு ஆசிரியரை மாணவர்களுக்கு வகுப்பறையில பாடம் சொல்ல அனுப்பியிருக்கீங்க. அப்பனா இதுக்கு தெண்டச்சம்பளம் மாசம் மாசம். இதை புகார் செய்ய வந்த தலைமை ஆசிரியருக்கு அடி உத. அப்ப மனநிலை சரியில்லைங்கிறத கூட இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க பாரு. இதுல டெட் எழுது, தகுதி தேர்வு எழுது, நீ ஏற்கனவே எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் நீ எழுதணும். அப்ப இதுல எல்லாம் நீ கண்டுபிடிக்கலையா மனநிலை சரியில்லாத ஒரு ஆசிரியர் அவங்கிறத கண்டுபிடிக்கல. ஒரு பக்கம் ஆண் ஆசிரியர்கள்னால மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, இன்னொரு பக்கம் கேரளா பக்கம் கேள்விப்படுறோம் ஆசிரியர்களை வந்து போதைப் பொருளை கடத்துறாங்க. இங்க என்னன்னா சண்டை நடக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு பிள்ளைகள் மாணவிகளுடைய மனநிலை என்னவா இருக்கும்? முந்தையெல்லாம் 2 ஆசிரியர் பேசுவாங்க, எங்க வகுப்பறையில என் பிள்ளைகளும் வகுப்பு பிள்ளைகளும் அடிச்சுக்கிட்டாங்க இந்த சாப்பாட்டு நேரத்தில், அப்புறம் நான் தான் விலக்கி விட்டேன் அப்படின்னு ஆசிரியர்கள் பேசி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன தெரியுமா பேசுறான், எப்பா எங்க டீச்சருக்கும் உங்க டீச்சருக்கும் பயங்கர சண்டைப்பா, கீழே விழுந்துட்டாங்கப்பா உங்க டீச்சர், எங்க டீச்சர் நல்லா அடிச்சு விட்டாங்கப்பா, இப்படி பேசுறான். காலம் எங்க மாறிடுச்சு பாருங்க. இனி இந்த பிள்ளையுடைய மனநிலை இந்த ஆசிரியர்களை பற்றிய என்ன விதமான உயரிய மதிப்பீடு அவன் மனசுல வச்சிருப்பான். இனி அந்த சம்பந்தப்பட்ட 2 ஆசிரியருமே இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சுன்னா, டேய் சண்டை போடக்கூடாது, அது நல்ல பழக்கம் இல்ல, அது கெட்ட பழக்கம் அப்படின்னு எப்படி சொல்லி தருவாங்க? அப்ப ஒரு சின்ன செயல் எவ்வளவு பெரிய சிதைவை உண்டாக்கிருக்குன்னு பாருங்க. பொதுவா ஆசிரியர்களுக்கு அதிகப்படியான பணி சுமையை இப்ப கொடுக்குறீங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரதை தாண்டி பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறது தவறுன்னு எங்களுக்கு தோணுது. முடிந்தால் கருத்துக்கள்ல உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர்றது பாடம் சொல்லித்தர, வகுப்பெடுக்க. ஆனா அவங்களுக்கு இது போக ஏகப்பட்ட வேலை. யாரு பார்க்க வேண்டிய வேலை? அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் தூக்கி ஆசிரியர் மேல போட்டா எப்படி பாடம் நடத்துவாங்க, எப்படி பிள்ளைகளை பண்படுத்துவாங்க? அப்ப மன அழுத்தம் கூடுது. இப்ப இதையெல்லாம் ஏஇஓ டிஇஓ கல்வித்துறை அமைச்சர் இதையும் சேர்த்து சிந்திக்கணும். உங்களுடைய கருத்துக்களை, இந்த ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட இந்த வன்முறை, இந்த சண்டைகளை மாணவர்கள் மனநிலையில் எப்படி இருக்கும், இதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.